கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் மீண்டும் ஒரு விசை கர்த்தர் வார்த்தை மூலமாக உங்களோடு கர்த்தர் இடைப்பட கர்த்தர் விரும்புகிறார். எங்க பார்த்தாலும் துன்பம், உபத்திரவம், ஆமா துன்பத்தால சூழப்பட்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்றீங்கல்ல. அநேக ஒண்ணு விட்டா ஒண்ணு மாத்தி ஒண்ணு, நான் துன்பப்படுறதுன்னு பிறந்திருக்கிறேனா என்று சொல்லத்தக்க அளவுக்கு துன்பத்தின் மேல் துன்பத்தின் மேல் துன்பத்தின் மேல் துன்பத்தின் மேல் துன்பம். வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதங்கள் புஸ்தகம் 34 சங்கீதம் 19 வசனத்துல, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கு. வேதம் அழகா சொல்லு, நீதிமான்னாலே துன்பம் இருக்கு. நீதியின் பாதையில நடக்க ஆரம்பிச்சுட்டாலே துன்பம் முளைக்க ஆரம்பிச்சு, துன்பம் துவங்க ஆரம்பிச்சு, துன்பம் வருத்த ஆரம்பிச்சு, துன்பம். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். துன்பம் வரும். பழைய பாட்டு ஒன்று, துன்பம் உன்னை சூழ்ந்தலை கழித்தால், துன்பம் உன்னை சூழ்ந்தலை கழித்தாலும் நோக்கி பாரு நேசர், கர்த்தரை நோக்கி பார் என்று பாட்டு. அதுக்கு மத்தியில கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணிப்பார். கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், நேம் them one by one. பழைய பாடல். ஒரு பக்கம் துன்பம், அவற்றுக்கு மத்தியில கர்த்தர் செய்த நன்மைகள், அதை கவுண்ட் பண்ணு. துன்பம் உனக்கு ஒரு பொருட்டே அல்ல என்று அந்த பாட்டுடைய விளக்கம். துன்பம் உன்னை சூழ்ந்து அலைக்கழித்தாலும் நோக்கி பார் நேசரை பாடல். பிறகு கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், நேம் them one by one. அந்த பாட்டே அதான் சொல்லு. பாட்டு பழைய பாடல். சோ ரெண்டு கவனிங்க. ஒரு பக்கம் துன்பம், அதன் விளைவு நன்மையா தான் முடியுதுன்னு சொல்ல வர்றார் கர்த்தர். அது பாடல் தான் சொல்றார். சோ நீதிமானுக்கு ஒரு துன்பம் அநேகமா இருக்கும், ஆனா கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று, உங்களுக்கு வந்திருக்க துன்பங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவற்றில் நின்று, அதுல நீ விழுந்து போகாம, சோர்ந்து போகாம, விடாய்த்து போகாம, மனம் பிறந்து போகாம, பின்வாங்கி போயிடாம, கர்த்தரை விட்டாதபடிக்கு உனக்கு சப்போர்ட்டிவா இருந்து உன்னை விடுவிக்கிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். சொந்து போகாத. துன்பம் ஒண்ணு மேற்கொள்ள போதில்ல, நீ துன்பத்தை மேற்கொள்ளுவ, துன்பத்தை ஜெயிப்ப. துன்பம் உண்டு, ஆமா. நீதிமன்ற துன்பம் அநேகமா இருக்கும். துன்பம் உண்டு. நீதிமானால் துன்பம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியின் பாதையில ஆமா கர்த்தர் நடக்க ஆரம்பிக்கும் போது எதிர்ப்பு கிளம்பும். ஆனா கர்த்தர் கூட நின்று முற்றி விளக்கி விடுவித்து காத்து. அது ஒண்ணு மேற்கொள்ளாது, நீ அதை மேற்கொள்ள. சோமல்லாமா பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவன் பிள்ளைக்கு அனுப்புற அருமையான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய எத்தனை துன்பம் வந்தாலும் அத்தனைக்கும் விடுவிக்கிற கர்த்தர் நீங்க இருக்கிறீங்க. அந்த கர்த்தர் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வந்திருக்க இந்த துன்பத்துக்கு கர்த்தர் விலக்கி விடுவிப்பீரா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே. Amen. God bless you. Praise the Lord.